ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி சிமிலி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி சிமிலி அதிகமாக கால்சியம் நிறைஞ்சது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக இந்த ராகி சிமிலி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ராகி சிமிலி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிமிலி செய்யறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி எடுத்த இந்த மாவை இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம இந்த அடை தட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம அடை செய்வோம்ல, அது போல் இந்த மாவை நல்லா இது போல் தட்டி கொஞ்சமாக சவக்க விட்டால் போதும். ரொம்ப மொரன்னு சவக்க விடக்கூடாது. இது நல்லா கலர் மாதிரி ஓரெல்லாம் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம சவக்க விடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தா போதும். ரொம்ப அதிகமாக செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இந்த கேழ்வரகு அடை இது போல செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சின்னதா உடைச்சி தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அதனால நமக்கு எந்த ஷேப்ல தேவையோ அந்த ஷேப்ல நம்ம சின்னதாவோ பெருசாவோ கூட தட்டி எடுத்துக்கலாம் அடையை. மீதமுள்ள எல்லா மாவையுமே இது போல அடை செஞ்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அடையும் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல் சின்னதாக அடையை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இது நல்லா அரைப்படும். கொஞ்சம் நல்லா சூடாறி வரணும், ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும்ல. அதனால் வெது சூடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் நல்லா ஆறி வந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அடையை எடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதில் வெள்ளை எள்ளு கூட சேர்க்கலாம், நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு சேர்த்து அரைக்க முடியும் அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நல்லா நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டை பண்ணிடலாம். நமக்கு ராகி சிமிலி எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு சைஸில் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. கால்சியம் அதிகம் நிறைஞ்ச இந்த ராகி சிமிலி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.